திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள வெண்குன்றம், பாதுரி, அமையப்பட்டு, சென்னாவரம் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளான செவிலிமேடு, ஓரிக்கை, ஓலி முகமது பேட்டை, பாலுச்செட்டி சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் பள்ளிக்குண்டா, அடுக்கம்பாறை, காட்பாடி, சத்துவாச்சாரி, ரங்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திடீரென பெய்த மழையால் நெல் கொள்முதல் மையங்களில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்டு வந்த நிலையில் செய்யூர் மற்றும் மதுராந்தகம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் வைக்கப்பட்டிருந்த அரசு கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. மத்திய அரசு மூலம் நடத்தப்படும் நெல் கொள்முதல் மையங்களில் இதுபோன்ற அவல நிலை நீடித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதிகளில் 10 மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் கொட்டு மடையில் கையில் தீப்பந்தத்தை ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் பகுதிக்குட்பட்ட பூதாம்பூர் அம்மன் கோவில் தெரு, ஏனாதிமேடு, இந்திரா நகர், கஸ்தூரி நகர் மற்றும் பொன்னேரி புறவழிச்சாலைகளில் நேற்று காலை 11 மணியில் இருந்து இரவு வரை மின்சாரம் இல்லாததால் கைக்குழந்தைகள் முதல் வயதான முதியோர்கள் வரை கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து கொட்டு மடையில் பெண்கள் கைகளில் தீப்பந்தம் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலைல 10 மணிக்கு கரண்ட் நின்றுச்சுங்க. அதுலேருந்து கரண்ட் வரல. இந்த பூதாம்பரம் கிராமத்தில் கை குழந்தைய வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். மழையும் வந்து போச்சு, இருட்டில் வெளிச்சம் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மின்சாரம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விடணும். கொஞ்சம் அரசாங்கம் வந்து இது வந்து என்னன்னு பார்க்கணும். இல்லை, அதிகாரிக்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணோம். என்ன சொன்னாங்க அதிகாரி? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வரல. இப்போ எத்தனை மணி நேரமாக கரண்ட் இல்லை? காலைல 10 மணிக்கு நின்றுது. இப்போ நைட்டு 8 மணி ஆக போது, இன்னமும் கரண்ட் வரல. குடி தண்ணி கூட இல்லாத குழந்தைங்கள வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். இருக்குல்ல கொசு தொல்லை வேற தாங்க முடியல. குழந்தைங்கள வச்சுக்கின்னு வெளியிலேயே உட்கார முடியல. மழை வர பெய்ஞ்சுன்னு இருக்குது. இந்த கொட்டுற மழையில் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். கொஞ்சம் தமிழக அரசு வந்து கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணால் நல்லா.